அதிரடி காட்டப் போகும் முதல்வர் விஜய். வீதியில் 4 அமைச்சர்கள் மாற்றியமைக்கப்படுமா அமைச்சரவை? தாவேகா ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் மட்டுமே ஆகியுள்ள நிலையில் அமைச்சரவை மாற்றம் குறித்து முதலமைச்சர் விஜய் சில முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வரும் 4 அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படலாம் என்றும் அவர்களுக்கு பதிலாக புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. யார் அந்த 4 அமைச்சர்கள்? அவர்களின் பதவி பறிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக அலசுவோம். கடந்த திமுக ஆட்சியில் அமைச்சர்களின் செயல்பாடுகள், கட்சி நிதி என்ற பெயரில் கமிஷன் பெறப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு உள்ளிட்ட விவகாரங்கள் திமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்பட்டன. குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தன் சொந்த தொகுதியான கொளத்தூரை கோட்டை விட்டதற்கு சென்னைக்குள் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு செய்த அட்ராசிட்டிஸ் தான் காரணம் என சொந்த கட்சியினரே கடிந்து கொண்டனர். இதே போன்ற சம்பவங்கள் தங்களது ஆட்சியிலும் வந்துவிடக்கூடாது என தாவேகா மேலிட வட்டாரங்கள் கராராக உள்ளதாக பேசப்படுகிறது. தற்போதைய அமைச்சர்களின் செயல்பாடுகள் ஒரு கட்சியின் ஆட்சிக்கும் அதன் எதிர்கால வளர்ச்சிக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் கட்சிக்குள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவேதான் அமைச்சர்களின் செயல்பாடுகள் மற்றும் அவர்கள் மீது எழுந்துள்ள சர்ச்சைகள் குறித்து முதல்வர் விஜய் தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஊழலற்ற நேர்மையான மாற்று அரசியல் என நம்பித்தான் மக்கள் தன் கட்சிக்கு வாக்களித்துள்ளனர் என்பதை முழுமையாக நம்பும் முதல்வர் விஜய் மக்கள் நலனில் எந்தவித சமரசமும் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாராம். இதனால் தான் தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கிய 4 அமைச்சர்களால் நடவடிக்கைகளால் விஜய் எரிச்சல் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தான் அதிரடி அமைச்சரவை மாற்றமாம். இதில் முக்கியமான விஷயம் என்னவெனில், இந்த அதிரடி மாற்றத்தில் கூட்டணி கட்சியின் அமைச்சர் பெயரும் அடிபடுகிறதாம். இதனை அறிந்து அந்த 4 அமைச்சர்களும் வீதியில் உள்ளார்களாம். இந்த அமைச்சரவை பட்டியலில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பெயரே முதலாவதாக அடிபடுகிறதாம். அரசு விழாவில் கீர்த்தனாவை விட சீனியர் நான், என் பெயரை ஏன் முதலில் போடவில்லை என அரசு அதிகாரியை கடிந்து கொண்டது முதல் கட்சியினருடனான விவகாரத்தில் ஜட்டியுடன் உட்கார வைத்து அடித்துக் கொண்டிடுவேன் என மிரட்டிய பஞ்சாயத்து, கிணற்றை அபகரித்தது என சர்ச்சை லிஸ்ட் நீண்டு விட்டதால் ஹிட் லிஸ்டில் இவர்தான் முதல் ஆளாய் இருக்கிறாராம். இதற்கு அடுத்த ஹிட் லிஸ்டில் இருப்பவர் மனிதவள மேலாண் துறை அமைச்சர் சரத்குமார். சேப்பாக்கம் போதைப் பொருள் பயன்படுத்துவது மாதிரியான வீடியோ இணையத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சிகள் இவரை பதவி நீக்கம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டது தாவேகா அரசுக்கு பெரும் தலைவலியானது. இது போதாதென்று முன்னாள் அமைச்சர் மாசுவின் ரைட் ஹேண்ட் துரைராஜ் என்பவரின் உறவினர் சரத்குமார் என்பதால் திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாரோ என தலைமை இவரை சந்தேகிக்கிறது. இந்த இருவரை அடுத்து 3வது இடத்தில் இருப்பவர் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன். வோல்வோ பஸ் வரலைனா வோல்வோ கம்பெனி கிட்ட கேளுங்க என அவரது பேச்சில் தலைமை கடுப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே போல ஆர்டிஓ டிரான்ஸ்பர், ஆம்னி பஸ்களுக்கு பெர்மிட் தருவதில் கமிஷன் பெற்றதாக கட்சி தலைமைக்கு தகவல் சென்றதால் இவரும் லிஸ்டில் சேர்ந்துள்ளாராம். கடைசியாக தான் வந்தாரு விநாயக் என்பது போல் இந்த லிஸ்டில் வந்தவர்தான் கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். விஜய் பாட்டுக்கு ஆட்டம் போட்ட இவர் சர்ச்சைக்குரிய வகையில் பள்ளி மாணவிகளிடம் நடந்து கொண்ட விதம் விமர்சனத்திற்குள்ளான நிலையில் பல்கலைக்கழக பதிவாளர் பணி நியமனத்தில் கமிஷன் கேட்டதால் கடுப்பாகிவிட்டது தாவேகா தலைமை. இடைத்தேர்தலுக்கு பின்னர் அமைச்சரவையில் மேலும் சிலர் இணைய வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே அந்த 4 அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படுமா? யார் தப்பிப்பார்கள்? யார் அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவார்கள்? நீக்கப்படும் அமைச்சர்களின் பட்டியல் இன்னும் நீளுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.